வணக்கம். நாம தினமும் பயன்படுத்துற கரண்ட் ஒரு செகண்ட் கூட கட் ஆகாம எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம பவர் கிரிட் இவ்ளோ பெரிய மாறிக்கிட்டே இருக்கிற தேவையை எப்படி சமாளிக்குது? வாங்க, அத பத்தி தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு அனல் பறக்கிற வெயில் காலத்துல ஒரு பெரிய நகரத்துல இருக்கிற எல்லாரும் ஒரே நேரத்துல அவங்க ஏசி ஆன் பண்ணா என்ன ஆகும்? பவருக்கான தேவை திடீர்னு ராக்கெட் வேகத்துல எகிரிடும் இல்லையா? அப்போ நம்ம பவர் கிரிட் இது எல்லாம் எப்படி சமாளிக்குது? இது ரொம்ப சிம்பிள். ஒரு சூப்பர் மார்க்கெட்டை எடுத்துக்கலாம். பொங்கல், தீபாவளி நேரத்துல வர்ற கூட்டத்தை ஒரே ஒரு பில்லிங் கவுண்டரை வச்சு சமாளிக்க முடியுமா? சான்ஸே இல்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க? இன்னும் 4-5 கவுண்டரை திறந்து விடுவாங்க. கரெக்டா? நம்ம பவர் கிரிட் வேலை செய்யறதும் கிட்டப்பட்ட இதே மாதிரி தான். சரி, இந்த சூப்பர் மார்க்கெட் உதாரணம் ஒரு பக்கம் இருக்கட்டும். டெக்னிக்கலா பார்த்தா பவர் கிரிட்டுக்கு முன்னாடி இருக்கிற உண்மையான சவால் என்ன? வாங்க, அத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த சோர்ஸ்ல சொல்ற மாதிரி ஒரு பெரிய லோடுக்கு, அதாவது ஒரு சிட்டிக்கே பவர் கொடுக்கணும்னா ஒரே ஒரு ஆல்டர்னேட்டர் பத்தாது. இந்த ஆல்டர்னேட்டருங்கிறது ஒரு பெரிய ஜெனரேட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். சோ பிரச்சனையே இதுதான். ஒரே ஒரு ஜெனரேட்டரை வச்சு ஒரு ஊருக்கே கரண்ட் கொடுக்க முடியாது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ஒரு ஜெனரேட்டர் பத்தாதுன்னா என்ன பண்றது? இதுக்கு தான் இன்ஜினியர்ஸ் ஒரு சூப்பரான வழியை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேரு தான் சிங்க்ரனைசிங். தமிழ்ல சொல்லணும்னா இணை இயக்க. சிங்க்ரனைசிங்னா என்னன்னா, ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆல்டர்னேட்டரோட இல்லனா நம்ம மெயின் பவர் கிரிட்டோட இன்னொரு புது ஆல்டர்னேட்டரை பேரலலா, அதாவது இணையா கனெக்ட் பண்றது தான். நம்ம சூப்பர் மார்க்கெட் உதாரணத்துல புதுசா ஒரு கவுண்டரை திறக்கிற மாதிரி தான் இதுவும். இப்படி பண்றதால எவ்ளோ பெரிய டிமாண்ட் வந்தாலும் நம்மால சமாளிக்க முடியும். சரி, இப்படி பேரலலா கனெக்ட் பண்றதுனால என்னெல்லாம் நல்லது நடக்கும்? ஒன்னு, பவர் சப்ளை கண்டினியூஸா கிடைக்கும். ஒரு ஜெனரேட்டர்ல பிரச்சனைனாலும் மத்த ஜெனரேட்டர்ஸ் பாத்துக்கும். ரெண்டாவது, எஃபிஷியன்சி அதிகமாகும். தேவை கம்மியா இருக்கும்போது சில ஜெனரேட்டரை ஆஃப் பண்ணிடலாம், தேவை அதிகமா இருக்கும்போதும் ஆன் பண்ணிக்கலாம். இதனால பவர் ஜெனரேஷன் ரொம்ப ஈஸியாகுது. புதுசா பெரிய பெரிய மெஷின் வாங்க தேவையில்ல, அதனால காசும் மிச்சம், தயாரிக்கிறதும் சுலபம். ஆனா நில்லுங்க, இந்த கனெக்ஷன் வேலையை நினைச்ச உடனே டக்குன்னு செஞ்சிட முடியாது. 2 வயர் எடுத்து சுருகுற மாதிரி இது கிடையாது. இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான, கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய 3 கோல்டன் ரூல்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இது ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. முதல் ரூல், வோல்டேஜ் கரெக்டா மேட்ச் ஆகணும். கிரிட்டோட வோல்டேஜும் புதுசா கனெக்ட் பண்ற ஜெனரேட்டரோட வோல்டேஜும் ஒன்னா இருக்கணும். ரெண்டாவது, ஃப்ரீக்வன்சி, அதாவது அதிர்வெண், அதுவும் 100க்கு 100 மேட்ச் ஆகணும். மூணாவது, ஃபேஸ் சீக்வன்ஸ், கரண்டோட ஃபேஸ் வரிசையும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த 3ம் பெர்ஃபெக்ட்டா இருந்தா மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். ஒருவேளை இந்த 3ல ஏதாவது ஒன்னு மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவ்வளவுதான், ஒரு பெரிய ஷார்ட் சர்க்யூட் ஆகி பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மெஷின் எல்லாம் காலியாகிடும். ஏன், ஒரு பெரிய சிட்டியே இருட்டுல மூழ்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய வேலை. அப்பப்பா, இவ்ளோ ரிஸ்க் இருக்கா? அப்போ இன்ஜினியர்ஸ் எப்படி இந்த 3 ரூல்ஸையும் சரியா ஃபாலோ பண்றாங்க? வாங்க, அவங்க என்னென்ன கருவிகள் யூஸ் பண்றாங்கன்னு சுருக்கமா பார்க்கலாம். இதுக்கு தான் நம்ம கிட்ட டெக்னாலஜி இருக்கு. பாருங்க, இந்த சோர்ஸ்ல தெளிவா சொல்லிருக்கு. வோல்டேஜ் சரியா இருக்கான்னு செக் பண்ணா வோல்ட் மீட்டர்னு ஒரு கருவி இருக்கு. சரி, மத்த 2 கண்டிஷன், அதாவது ஃப்ரீக்வன்சி, ஃபேஸ் சீக்வன்ஸ், இதையெல்லாம் செக் பண்றதுக்கு சிங்க்ரோஸ்கோப்னு ஒரு ஸ்பெஷல் டிவைஸ் யூஸ் பண்றாங்க. பொதுவா இந்த வேலையை செய்ய பல டெக்னிக்ஸ் இருக்கு. இங்க லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி டார்க் லேம்ப் மெத்தட், பிரைட் லேம்ப் மெத்தட், சிங்க்ரோஸ்கோப் மெத்தட்னு பல நிரூபிக்கப்பட்ட வழிகள் இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் இன்ஜினியர்ஸ் இந்த கிரிட்டிக்கலான வேலையை பெர்ஃபெக்ட்டா செய்றாங்க. சோ நம்ம உலகத்தை இயக்குறதுக்கு பின்னாடி இந்த பேரலல் சிஸ்டம்ஸ் எவ்ளோ முக்கியம்னு பாத்தீங்களா? இது கரண்ட்டுக்கு மட்டும் இல்ல, இன்னும் பல விஷயங்களுக்கு இது பொருந்தும். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. நம்ம அன்றாட வாழ்க்கையில இதே மாதிரி பேரலலா வேலை செய்யற வேற ஒரு சிஸ்டம் உங்க கண்ணு முன்னாடி என்ன இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.